உண்மையாகவே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஏன் வந்து இவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. படத்தில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ப்ரெசன்ட் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அண்ட் தென் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வராதிங்க. எல்லாரும் வந்து அவன் பாட்டுக்கு அவங்களுக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி அவன் எந்த மைண்ட் செட்டில் வந்து அவங்கவுங்க பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பர்சனலாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்து தான் அந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தேன். ஸோ படம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்கல்ல. படம் ஒன் டைம் வாட்சபிள். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை. பயங்கரமாக இருக்குது. இதே தேட்டர்லாம் கல்கியை கொண்டாடணும், இதே தேட்டர்லாம் பாகுபலியை கொண்டாடணும். ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. படம் பயங்கரமாக இருக்குது. இல்லை அதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. பட் ஆனால் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. நல்ல அட்டெம்ப்ட் செட் இது எல்லா டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்ல அட்டம் விஷுவலாக நல்லா லாஜிக் காமிச்சது எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க. நைஸ் அட்டெம்ப்ட். உண்மையாகவே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஏன் வந்து இவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. படத்தில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ப்ரெசன்ட் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அண்ட் தென் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். மற்றபடி படம் சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளில் வந்து இவ்வளோ மொக்கன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்லாவே இருக்குது. நல்லாவே பார்க்கலாம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் சொல்கிறத பார்த்து நாங்கள் கூட ஏதோ நினச்சோம். பட் ஆனால் படம் வந்து ஒர்த்து நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அந்த என்ன கேட்டுங்க, அது வந்து கரெக்டு தான். அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ட்ரைபல்ஸ் கிட்ட பேசினோன்னா கம்யூனிகேஷனுக்கு வந்து லவுண்டாக தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இன்னும் கொஞ்சம் டெசிபிள் லெவல் ஐகெஸ் ஃபர்ஸ்ட் 2 நாள்லேருந்து கொஞ்சம் 2 டெசிபிள்ஸ் கம்மி பண்ணிருக்கேன். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். மற்றபடி வந்து படம் வந்து இவங்க திட்டுற அளவுக்குலாம் வந்து அவ்வளோ கேவலமானப்பெல்லாம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. ஹாலிவுட்டில் எடுத்தாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு சூப்பர் அட்டெம்ப்ட். நல்லாவே எடுத்திருக்கான். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. ஓவரால் இட் வாஸ் வெரி குட். யா பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் இட் வாஸ் வெரி குட். அண்ட் பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா தான் இருந்துச்சு. அந்த போட் ஃபைட், அந்த கேர்ள்ஸ் விமென்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த ஃபைட் பண்ண அந்த சீன்ஸ் வந்து விமென்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓவரால் இட் வாஸ் வெரி குட். சூரியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியை பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது படம். கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இல்லை நல்லா தான் இருந்தது. கிட்ஸ் கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன் நான். நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட்ஸாக கொஞ்சம் இருந்துச்சு. அது ஓகே. அது நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு சூர்யா அந்த கோவாவில் இருக்கிற சூர்யா. எனக்கும் அந்த கோவா இருக்குல்ல. உண்மையாக சொன்னால் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு டைம் பார்க்கணுன்னு இருந்துச்சு. பார்ட் 2 நான் வந்து பார்ப்பேன். தேங்க்யூ. வந்து நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரிலாம் படம் ஒன்றுமே இல்லை. நான் நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன். படம் பயங்கரமாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. நான் பொதுவாகவே ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க வர மாட்டேன். பார்ப்பேன். ரிவ்யூ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம படம் பார்க்க வரோம் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக வந்துட்டு போன்றா வர்றது. படம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டேரக்டர் ராஜமௌலின்னு போட்டிருந்தா இந்நேரம் அடிச்சிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சிவா இப்படி பண்ணிட்டாரே நல்லா ஒத்துரிச்சலில் புலம்பிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை தமிழ் சினிமாவில் நீங்களே கூட போய் பாருங்கள். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை. பயங்கரமாக இருக்குது. இதே தேட்டர்லாம் கல்கியை கொண்டாடணும், இதே தேட்டர்லாம் பாகுபலியை கொண்டாடணும். ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. படம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? கத்தினே இருக்கான் பாரு. இல்லை நான் ஃபஸ்ட் நாள் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. 3D பயங்கரமாக இருக்குது. அப்படி இல்லை. நான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தேன். எல்லா ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தேன். அந்த மாதிரி ஒன்றும் படத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பர்சனலாக ஏதோ படம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன் டைம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வராதிங்க. எல்லாரும் வந்து அவன் பாட்டுக்கு அவங்களுக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி அவன் எந்த மைண்ட் செட்டில் வந்து அவங்கவுங்க பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பர்சனலாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்து தான் அந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தேன். ஸோ படம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்கல்ல. படம் ஒன் டைம் வாட்சபிள். அப்போனா கத்திட்டே இருக்காங்கன்ற மாதிரிலாம். இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கத்திட்டே இருப்பார், அடிச்சுட்டே தானே இருப்பார். ஸோ நம்ம வந்து படத்தை வந்து இந்த படத்துக்கு என்ன தேவைன்ற மாதிரி பார்க்கணும். இப்போ பீரியாடிக் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். சண்டை ஒரு வார் இதில் இருக்குன்னா அப்படி தான் கத்திகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். சூர்யா ஃபிலிம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் வரக்கூடாது. இந்த படத்தில் எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்தது. டிஎஸ்பி அப்படி போடுவார், இப்படி போடுவார், ஒரே இப்படியே தான் இருக்கும்ல. இல்லை, படத்துக்கு தேவையான இடத்துல கரெக்டாக போட்டிருக்காரு. ரொம்பவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக ஆவரேஜாக வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ
அது நம்ம சொல்ல முடியாது. அவர் எடுக்கிறவரை பொறுத்து தான் இருக்குது. படம் பார்ட் 2 பெரிய லீட்லாம் இல்லை, இதோட முடிச்சதால நல்லா தான் இருந்திருக்கும். பெரிய லீட்லாம் இல்லை, அது நமக்கே ஜட்ஜ் பண்ணலாம். கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. ஆனால் கார்த்தி வந்து அந்த 10 நிமிஷம் நல்லா இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. ப்ரோ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. செம்மையாக இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. என்னோட ஸ்டேட்டஸை பாருங்க. இங்கே பாருங்க, கீழே பாருங்க. ஒர்த்து தலை, செம்ம ஒர்த்து தலை மூவி. அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஓடும். கொஞ்சம் சவுண்ட், ஏன்னா லைக் வந்து கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது. மற்றபடி அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துருந்தாங்க வைங்களேன், இன்னமுமே படம் நல்லா இருந்திருக்கும். மேபி அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எல்லாரும் வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி நல்லா தான் இருக்குது படம். அண்ட் 2Dயில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2Dயில் கரெக்டாக பண்ணிருக்காங்க, 3Dயில் தான் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்கன்னு. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். தேங்க்ஸ்.